ஹே ஆல் ப்ரைஸ் லார்ட். ஸோ இது என்ன விலாகுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ், நாங்கள் வந்து கார் வாங்க போகிறோம் ஆஃப்டர் மேரேஜ். நானும் ருவலும் சேர்ந்து இது எங்களோட ஃபர்ஸ்ட் கார். ஸோ ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கும். பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. அவங்க எல்லாருக்கும் வீடியோ கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சோறு தானே இப்போ சாப்பிட்டோம். கார் இந்த பக்கத்து மீட்ல தான் தெரியும், அப்படி ஒரு கலர். ஒருத்தவங்க வந்து எங்கள் காரை நிப்பாட்டி அண்ட் ஃபைனலி அந்த டே வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ நான் இனிமேல் தான் ஆக்சுவலி கிளம்ப போகிறேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அறுவல் ஆல்ரெடி அங்கே போயிட்டாங்க. ஸோ இந்த கார் பற்றி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இனிமேல் சொல்கிறேன். நான் கிளம்பிட்டே அப்படியே சொல்கிறேன். ஓகே, கிளம்பியாச்சு. இப்போது நான் அப்புறம் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து நாங்கள்லாம் ஷோரூம் போகிறோம். அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அறுவல் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க இப்போது. அண்ட் இந்த கார் தான் நாங்கள் வந்து வாங்க போகிறோம். பட் இந்த கலர் கிடையாது, இன்னொரு கலரில் ரேப் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபைனலி நாங்கள் வந்து கார் எடுத்துட்டோம் பை காட்ஸ் கிரேஸ். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எங்களால் ரொம்ப நிறைய வீடியோலாம் எடுக்க முடியல, சும்மா ஃபோட்டோஸ் வீடியோஸ். ஸோ அம்மாலாம் ஊரில் இருக்கிறதுனால அவங்க எல்லாருக்கும் வீடியோ கால் பண்ணிவிட்டு அம்மா அண்ணா அப்பா எல்லாருக்கும் அண்ட் மற்றும் பல உறவினர்கள் எல்லாருக்கும் கால் பண்ணிவிட்டு காட்டிட்டு அப்படியே வந்து போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு மெதுவாக இப்போ தான் இறங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு இல்லை வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சோறு தானே இப்போ சாப்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அடுத்து தூங்க வேண்டியதான். தூங்கிட்டு மெதுவாக நான் உங்களுக்கு வந்து கார் டூர்லாம் காட்டுறேன் கண்டிப்பாக. அப்படியே காட்ஸ் கிரேஸ் ஃபைனலி கார் எடுத்து விட்டோம். ஆமாம், வெரி எக்ஸைட்டட். இங்கே கார் இந்த பக்கத்து மீட்ல தான் தெரியும், அப்படி ஒரு கலர். ஏன் உனக்கு அதில் ஹாப்பி இல்லையா? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. காட்ஸ் கிரேஸ் பாஸ்டங்களுக்கு ப்ரே பண்ண போய் கொண்டு இருக்கிறோம். எஸ், ஸோ நாங்கள் வந்து ப்ரே பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட வரேன். ஓகே பாய். அப்படியே காரில் போயிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து எங்கள் காரை நிப்பாட்டி இந்த மாதிரி பிங்க் கார் கம்யூனிட்டி நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம், இதான் எங்களோட லோகோ, எங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இதை நீங்கள் உங்கள் காருக்கு பின்னாடி ஓட்டிக்கோங்க, அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் கார் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிவிடுங்க, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரூவல் ஏதாவது சிரிக்கிறான், எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்க பாருன்னு. வந்து ஆக்சுவலி நிறையா சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா இந்த கார் ஏன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, ஆப்வியஸாக நான் சொன்ன மாதிரி இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார் ஆஃப்டர் மேரேஜ். நாங்கள் சேர்ந்து வாங்குகிறோம். ஆக்சுவலி ரூவல் தான் ஃபுல்லாக, சும்மா நானும் ஆட் ஆகிக்கிட்டேன். என்ன அப்படின்னா, நான் வந்து துபாய் வந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் வந்து ஒரு கார் கேட்பேன். ஓகே, லைக் ரோடில் வந்து ஒரு காராக போகும்போது இது என்ன கார்னு கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போது நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு காரை தான் கேட்டேன். அந்த கார் வந்து ஏன் அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னு தெரில எனக்கு. பட் நான் அந்த நேமை மறந்துடுவேன். நான் கேட்டுட்டு ஞாபகம்லாம் வைக்க மாட்டேன். நல்லா இருக்கே, இது என்ன கார் அப்படின்னு கேட்பேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஆமாம் இது என்ன கார், அதே கார் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கார் தான் இது, ஜெட்டூர் T2. ஓகே, ஸோ எனக்கு தெரில, ஃபர்ஸ்ட் டேலேருந்தே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ருவலுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்டால், ருவலுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் கார் வாங்கினோம் அப்படின்னா அது வாங்கணும் இது வாங்கணும் அந்த மாதிரிலாம். பட் இது வந்து வாங்கினது ஒன்லி ஃபார் மீ. லைக் எனக்கு பிடிக்குமே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினது தான். அடுத்தது வந்து கலர், அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். ஸோ கலர் வந்து என்னோட ட்ரீம். சின்ன வயசுலேருந்து, குழந்த பருவத்துலேருந்து நான் வந்து ஒரு பிங்க் பைத்தியம். அப்போ வந்து எனக்கு பிங்க் கார்ஸ்னால் உயிர். ஆப்வியஸாக கேர்ள்ஸ் கார்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து எல்லாருக்கும் அப்படி இருக்காது, சில பேருக்கு அப்படி இருக்கும். அண்ட் நான் அந்த மாதிரி தான். அங்கே வெயில் வரதுனால கிளார் அடிக்கும். ஓகே, ஸோ நான் அப்படி தான், நான் வந்து பிங்க் பைத்தியம். ஸோ எனக்கு வந்து சும்மா தான் ஃபஸ்ட்டு கேட்டேன், லைக் நமக்குலாம் அது கிடைக்குமா. ஏன்னா இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பிங்க் கார்ஸ்லாம் யார் வச்சுருப்பாங்க, இந்த செலிப்ரிட்டிஸ் வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கார்ஸில் அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஜென்ரலாக ரோட்டில் ஓடுற கார்னா பிங்க் ஒன் ஆஃப் த கலரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிங்க் காரில் யாராவது ஓட்டினாங்கன்னா கலாய்ப்பாங்க, அந்த மாதிரி தானே இருக்கும்.
ஸோ நான் வந்து ஆசை தான் பட்டேன், ஓகே நல்லா இருக்குமேன்ட்டு. ஆனால் நாங்கள் எப்போ வந்து இந்த கார் வாங்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுமோ அப்போலேருந்து நான் சும்மா சொல்லுவேன், இந்த மாதிரி பிங்க் கலர் போட்டால் நல்லா இருக்கும் சொன்னேன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ வந்து ரூவல் வந்து ஸ்டார்டிங்கில் அவனும் ஓட்டிகிட்டு தான் இருந்தான், பிங்க்கெல்லாம் போட்டால் மனுஷன் பார்க்க முடியாது அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ நான் சரி ஓகே நடக்காது அப்படின்னு நினச்சேன். பட் நிஜமாவே ஓகே ஒரு கார் வாங்கலாம் நிஜமா சீரியஸாக யோசிக்கும் போது அப்போ நான் ருவல்ட்டு கேட்டேன், நம்ம பிங்க் கலர் போகலாமா அப்படின்னு. ஒன்றுமே சொல்லலை, போகலாம் ஓகே தான் அப்படின்ட்டா. எனக்கு என்ன சொல்கிறீங்க நிஜமாவா? என்னம்மா? All because of love. I will never fall in love again until ஸோ வந்து அப்படி கண்மூடித்தனமா எனக்காக எல்லாமே செய்யும் போது யாரு சாமி நீ, யாரு நீ அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, சொல்ல தெரில. இப்போ எப்படின்னா இது வந்து எனக்குன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க, ஓகே ரூரல் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகணும், அவங்க தான் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இன் ஜென்ரல் வந்து இப்போ பசங்க எப்படி யோசிப்பாங்க, நம்ம தான் ஓட்ட போகிறோம் அப்போது நமக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பார்க்கணும், நமக்கு தேவையான பெனிஃபிட்டும் அதில் இருக்கணும்னு பார்ப்பாங்கல்ல. பிகாஸ் நம்ம பெரிய அம்பானிலாம் கிடையாது நினச்சோடனே ஒரு காரை வாங்கி விடுறதுக்கு. ஆஃப்டர் நிறைய இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் நெக்ஸ்ட் கார் வாங்க முடியும். ஸோ வந்து இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம என்ன யோசிச்சிருக்கணும், ஆனால் ரூல் எதுவுமே யோசிக்கல. ஓகே பிங்க் கலர், பிங்க் கலர்னா ஓகேம்மா, எனக்கு பிடிச்ச ஜெட்டோ டீட்டோ ஓகேம்மா. எப்படிம்மா எப்படி இருக்கீங்க, எப்படிம்மா? All because of love. இந்த டயலாக் தவிர வேறு ஏதாவது சொல்லுங்க. God is great. கார் டூர் வந்து நாங்கள் வீட்டுக்கு போய் பொறுமையாக பண்ணலாம் என்னம்மா. அப்போ ரூவல் வந்து உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 2 நாள் தூங்கிட்டு 2 நாள் தூக்கிட்டு ஓகே. One eternity later. நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கார் டூர் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மாதிரி 2 days இல்லை 1 week ஆக்சுவலி ஆயிடுச்சு, எங்களுக்கு டைமே கிடைக்கல. அண்ட் ஃபைனலி அந்த டே வந்துடுச்சு. எப்படியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு வந்து என்னெல்லாம் தெரியுமோ நான் அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் சும்மா நைட்டு வெளியே வந்தோம், ஆக்சுவலி வெளியெல்லாம் இல்லை கம்யூனிட்டிக்கு வெளியே, அவ்வளோதான். ஸோ சும்மா கார் பார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து நான் வந்து சொல்லலான் இருக்கேன். சில கேர்ள்ஸுக்கு வந்து இதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டீங்க, கார் டூர் அப்படின்னு தான் இருக்கும். பிகாஸ் நானே இப்படி தான் இருப்பேன், ஸ்கிப் பண்ணிவிடுவேன். அப்போல்லாம் யாராவது இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை சில பேர் இல்லை எனக்கு காசுனா ரொம்ப பிடிக்கும்னா அவங்க மட்டும் வீடியோவை பாருங்கள் இதுக்கு மேலே, ஓகேவா? ஸோ வாங்க, நான் வந்து இப்போது வந்து இதான் கார் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரேமில். ஸோ ஓகே, என் கையில் வந்து அதோட கீ இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் கார் பக்கத்தில் போகிறேன், பக்கத்தில் போனதும் அது வந்து லைட்ஸ்லாம் இருக்கும் சுற்றி, அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் வரலாம், பக்கத்தில் வந்தால் இதோட லோகோலாம் இதில் தெரியுது, ஃப்ளோரில் தெரியும். அண்ட் இந்த லைட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நிறைய கார்ஸில் இருக்கும், எங்கள் காரில் மட்டும்தான் இருக்குதுன்னு நான் சொல்லலை. பட் எங்கள் கார்லேயே இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன். அண்ட் நைட் லைட்டில் வந்து கார் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நான் தெரிலனா கூட நான் வந்து வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அண்ட் அதில் பார்த்திங்கன்னா காரோடைய கலர் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சன்லைட்டில் தான் சூப்பராக இருக்கும், இந்த கலர் இந்த ஷேட்ஸ்லாம் நிறையா வர்றது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நைட்டு எனக்கு தெரில இதெல்லாம் கேமராவில் வந்து தெரியுதா எக்ஸாக்டாக அந்த ஷேட்ஸ்லான்னு சொல்லிட்டு. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணி உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். கார் உள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இந்த நம்பர் பிளேட்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். நீங்கள் இதை பார்த்தீங்களா, இதில் வந்து ஏஏ அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த ஊரில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி நம்ம நம்பர் பிளேட்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ்லாம் வச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு பிடிச்ச ஆல்ஃபபெட்டில் நம்ம எடுத்துக்கலாம், அண்ட் நமக்கு பிடிச்ச நம்பர்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். நம்பர் பிளேட்டுக்குன்னு தனியாக வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நம்ம அதில் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா கார் வாங்குறதுக்கு முன்னாடி எப்போ புக் பண்ணும் போதே நம்பர் பிளேட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஏல பார்க்கணும் அப்படின்னு ஆசை. நான் வந்து ருவல் சார் கேட்டேன், அவங்களும் ஓகே ஏல தான் வாங்குகிறோம், உனக்கு தானே கார் வாங்குகிறோம், அப்போ உனக்கு தான்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏல பார்த்தோம். ஏ அண்ட் AA அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ AA இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்துச்சு, அதனால நான் வந்து ஓகே AA போகலாம். ஐ தாட் நம்ம வந்து ARலாம் வாங்கலாமா அப்படின்னு. இல்லை அந்தளவுக்கு எங்கள் ஊர் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏல வாங்கினோம். அண்ட் இந்த டிசைனுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 3 டிசைன்ஸுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
நாங்கள் வந்து பிங்க் அண்ட் ப்ளூவில் இப்படி ஒரு டிசைன் இருக்கும் துபாய்னு போட்டு, நாங்கள் அதை ஏன் சூஸ் பண்ணோன்னா இந்த கலருக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, இந்த மாதிரிலாம் நல்லா இருக்குது இந்த ஊரில் இது பண்ணுறதுக்கு. நம்ம ஊரில் இவ்வளோ கார் பற்றி எனக்கு தெரியாது, இதை பற்றி நம்ம ரிசர்ச்சும் பண்ணதே இல்லை. பட் இந்த ஊரில் இதெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நம்ம உள்ளே பார்க்கலாம். நம்பர் 5. இந்த 5 இந்த நம்பர்ஸை பற்றியும் சொல்லணும். ஓகே, ஸோ எனக்கு வந்து என்னோடய பர்த்டே டேட்டில் வாங்கணும்னு ஆசை. பர்த்டே டேட் மந்தில் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய பர்த்டே வந்து August 5. ஸோ ஆகஸ்ட் மந்த் வந்து 8th மந்த். ஓகே, August 5 ஒன்று இருக்குது. அப்போ 5, 8 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர்ஸ். ஓகே, ஸோ 5, 8 வந்து இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி கிடச்சிது, பட் ஃபேன்சியாக இல்லை, அப்படிலாம் நிறையா இருந்துச்சு. ஓகே, ஸோ 5 மட்டும் ஸ்டார்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இந்த நம்பர் பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயங்கர ஃபேன்சியாக இருந்துச்சு. ஸோ 5, 6, 3, 6, 6ன்னு இருக்கா. ஸோ 5 + 3 என்னது 8. 5 + 3 8 இருக்குது. 5 இருக்குது, எட்ரா இதை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துட்டோம். இது கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ எஸ், நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். அண்ட் உங்களுக்கு வந்து கீ கேஸ் வந்து காட்ட மறந்துட்டேன். இது வந்து கீ. ஓகே, கீ கேஸ் ஒன்று போட்டிருக்கோம். இதுக்குள்ளே அந்த கீ கேஸ் போடாமலே வந்து கீ ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதே ஷேப்பில் இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நான் அது வேணால் அட்டாச் பண்ணுறேன், ஏதாவது ஃபோட்டோ எடுத்திருந்தேன்னா. அண்ட் இது வந்து ருவல் ஒன்று வாங்கியிருக்காங்க, 2 கீ கொடுத்தாங்க. ஸோ இன்னொன்றில் வந்து நான் எனக்கு பிடிச்ச கேஸ் ஒன்று போட்டிருக்கேன், அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ எஸ், இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து காரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க நம்ம ருவல். கை தட்டுங்கள். The God's grace, this is God's gift. அது கண்டிப்பாக சொல்லணும். Because this is only possible because of His grace, His love. ஸோ எங்களை அஷி ஃபர்ஸ்ட் துபாய்க்கு வந்து கை காட்டி ஒரு கார் கேட்டா. நிறைய கார் போச்சு, லாம்போ, மசராட்டி, அது என்ன கார் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து கை காட்டி இது என்ன கார் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொன்னா. அது God's grace we were able to buy because of only His grace. So this is a plug-in hybrid. ஸோ இந்த கார் வந்து Jetour T2 IDMன்னு சொல்லுவாங்க. ஐடிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டெலிஜென்ஸ் டூவல் மோட்டர். ஸோ இது வந்து ஒரு plug-in hybrid. அப்படின்னா பாதி கார் வந்து பெட்ரோலில் ரன் பண்ணும், அண்ட் லைக் 85% runs in petrol and மீதி 15% or 25% runs in electric. ஸோ இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் பெட்ரோல் அண்ட் எலக்ட்ரிக்.